இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விதை தேவனுடைய வசனம். இன்றைய செய்தியின் தலைப்பு, நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். பல்வேறு பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வசனங்கள் அவருடைய இருதயங்களிலே பதிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு முக்கியமான ஊமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்ட போது நடைபெற்ற நிகழ்வுகள் தான் அது. அவன் விதைத்த விதைகள் வழியில், பாறையில், முட்செடியில் மற்றும் நல்ல நிலத்தில் விழுந்தன. இதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மாத்திரமே 100 பலன் கொடுத்தது என்று ஆண்டவர் கூறுகிறார். இதன் அர்த்தம் என்ன? விதை விழுகின்ற நிலம் நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. விதைக்கப்படும் விதையானது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதைகளாகிய ஆண்டவருடைய வார்த்தைகள் எந்த அளவு நமக்கு பயன் தருகிறது என்பதை இந்த ஊமையின் மூலம் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு நம்மை தேடி ஆண்டவருடைய வார்த்தைகள் பல விதங்களில் நம் இருதயத்திற்குள் செல்கின்றன. பரிசுத்த வேதாகமம் மூலமாக, தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலமாக, கன்வென்ஷன் கூட்டங்கள் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக என்று பல விதங்களில் ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை தேடி வருகின்றன. ஆனால் அந்த வசனங்கள் வழி அருகே விழுந்த விதையை போல, கற்பாறையின் மீது விழுந்த விதையை போல, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை போல ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மால் சந்திக்கப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய இருதயத்தில் மாத்திரம் ஆண்டவருடைய வசனங்கள் நன்றாக பதிந்து அவைகள் கிரியை செய்ய ஆரம்பித்தால் நாமும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 100 பலன் கொடுக்கிற மனிதர்களாக மாறுவோம். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். விதைகளை நிலத்தில் தூவுவது போல இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் வசனமாகிய விதைகள் தூவப்படுகின்றன. ஆனால் ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் கற்பாறை போல தங்களுடைய இருதயத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்முடைய இருதயத்தில் உள்ள வசனங்களை பிசாசானவன் வந்து எடுத்துக்கொண்டு போகும்படி நிர்விசாரமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் உலக கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யங்கள், விசுவாச குறைவுகள் என்று ஆண்டவர் இந்த ஊமை மூலம் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை நன்கு கேட்டவர்கள் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அவற்றை பதிய வைத்து பொறுமையுடனே தங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக வாழ்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க ஆண்டவர் இந்த ஊமை மூலமாக விளக்கி சொன்ன ஒரு காரியம். இந்த ஊமையில் சொல்லப்பட்ட விதங்களில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையையும் நல்ல இருதயமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான காலமாக இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்காக 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக எப்பொழுது மாறுவோம்? அப்படி மாறிவிட்டால் வசனங்களை ஏற்றுக்கொண்ட நம்முடைய இருதயத்தால் அமைதியாக இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையாகிய விதையை நாமும் உலகம் முழுவதும் சகலவிதமான மக்களுக்கும் விதைக்க ஆரம்பித்து விடுவோம். விதைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு வேலை. விதைக்கப்பட்ட இடம் மட்டும் நல்ல நிலமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை நம்முடைய சொந்த கண்களால் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் விளைய செய்கிறவர் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் அனுப்பப்படுகின்ற இந்த கோல்டன் ஆப்பிள் செய்திகளை எதற்கு தினமும் பல்வேறு நபர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்துள்ள வசனமாகிய விதைகளை தூவுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான வேலை. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அலைபேசி வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய அலைபேசியிலிருந்து நீங்கள் அன்று படித்த ஏதாவது ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அனுப்பி பாருங்கள். ஏதாவது ஒரு வசனம் மூலமாக உங்களோடு பேசின ஆவியானவர் நீங்கள் அனுப்பிய வசனத்தை வாசிக்கும் போது அவர்களோடும் பேசுவார். ஒருவேளை நம்முடைய வசனங்களை படிப்பவர்கள் நிறைய பைபிள் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், நம்மை விட வேத அறிவு நிறைந்தவர்களாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தில் நடைபெறுகிற கண்ட காரியங்களை பகிர்ந்து கொள்வதை விட ஆண்டவருடைய வார்த்தைகளோடு கூட ஒருவரை தொடர்பு கொள்வது மிகவும் விசேஷமானது. ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடனும் கண்டிப்பாக பேசும். ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி வராது. நம்முடைய முக்கியமான குறிக்கோள், நாம் விதைக்கிற விதைகள், வசனங்கள்
ஆகிய ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயம் 100 மடங்கு கனி கொடுக்கிறதாக இருப்பதை நம் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஆகவே நாமும் வசனமாகிய விதையை தூவ ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே என் இருதயமாகிய நிலத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பதிய வைக்கும் போது அதை நாங்கள் மட்டும் அனுபவிப்பவர்களாக இல்லாமல் அந்த வசன விதைகளை எடுத்து மற்றவரிடத்திலும் தூவி மற்றவருடைய இருதயங்களிலும் உடைய வசனங்கள் கிரியை செய்யும்படியாக நாங்களும் ஊழியம் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உடைய வசனங்களை பல்வேறு இடங்களிலே நாங்கள் தூவ ஆண்டவரே அதை நீ நல்ல நிலத்திலே விழுந்து விதைகளாக விளைய செய்ய அவர்களும் ஆண்டவரை 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.